மக்கள் தலைவர் தளபதி விஜய் அண்ணன் அவர்கள் தமிழகத்தில் நடக்கும் ஊழல் ஆட்சியை அகற்றிட வெற்றி பேரணியில் தமிழ்நாடு என்ற பிரச்சாரத்தை துவங்க இருக்கிறார். அந்த பிரச்சாரம் வெற்றிகரமாக அடைவதற்காகவும் மக்களை அவர் சந்திக்க உள்ளார். இந்த பயணம் முழுமையாக வெற்றி பெறுவதற்காக நாங்கள் கோயில்களிலும் தர்காக்களிலும் கூட்டு பிரார்த்தனை செய்துள்ளோம். இந்த பயணம் வெற்றி பெற நாங்கள் அனைவரும் தமிழக வெற்றி கழகத்தின் தோழர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து பாடுபடுவோம் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போது நடக்கும் ஸ்டாலின் அங்கிள் அவர்களுடைய இந்த ஊழல் அரசை கண்டிப்பாக எங்களுடைய தலைவர் தோலுரித்து காட்டுவார். இதில் எந்த ஐயப்பாடும் இல்லை. இவர்கள் என்ன சிரமம் கொடுத்தாலும் எங்கள் தலைவர் எல்லா தடைகளையும் முறியடித்து தமிழகத்தில் 2026 எங்கள் தலைவர் தமிழகத்தில் ஒரு மாபெரும் மகத்தான புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய ஆட்சியை நிறுவார் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. கண்டிப்பாக எங்க தலைவருடைய பயணம் வெற்றி பெறும். என்னங்க சார், கண்டிப்பா பாருங்க சார். ஏதாவது இவங்க இதே விழுப்புரத்தில் நீங்க பாத்தீங்க, ஸ்டாலின் அங்கிள் வந்தாரு. அவர் வரக்குள்ள பாத்தீங்கன்னா ஸ்கூல் பசங்களெல்லாம் 7 மணிக்கு கொண்டாந்து இழுத்துட்டு நிக்க வச்சாங்க. நாளைக்கு பாருங்க, நாங்க யாரையுமே கூப்பிடுறதில்ல, நாங்க வண்டி வைக்க மாட்டோம், காசு கொடுக்க மாட்டோம், கோழி பிரியாணி கொடுக்க மாட்டோம், கோட்டர் கொடுக்க மாட்டோம். ஆனா எங்க தலைவனை பாக்குறதுக்கு எவ்வளவு மக்கள் கூட்டமாக வரப்போறாங்கன்றதை நீங்க பார்க்கத்தான் போறீங்க. அதுதான் சார். இப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த செம்மொழி இப்ப செப்டம்பர் 17 இவங்களுடைய மும்மொழி, அதாவது திமுகவுடைய ஒரு முப்பெரும் விழா வருது. அந்த முப்பெரும் விழாவுக்கு இதே காவல்துறை என்னென்ன கட்டுப்பாடு கொடுத்திருக்காங்கன்றதை யாராவது கேட்க முடியுமா? இன்னைக்கு எங்க தலைவர் வேன்ல தலையை காட்டக்கூடாதுன்றாங்க, கையாட்டக்கூடாதுன்றாங்க, பேசக்கூடாதுன்றாங்க. இன்னைக்கு இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. இந்த ஸ்டாலின் அங்கிளுடைய கவர்மெண்ட் கண்டிப்பா பாருங்க அகற்றதான் போறாங்க. ஏன்னா மக்கள் அவ்வளவு வெறுப்பா இருக்காங்க.